வணக்கம் நேர்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் தெரியுமா? நான் டயட் கண்ட்ரோலில் இருக்கேன். நான் சரி நம்ம டயட் கண்ட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன்னா அதான் சரியா ஒரு வீடியோ எடுத்து போடுவோம், நம்ம நேர்களும் ஃபாலோ பண்ணிக்கிறோன்ற ஒரு எண்ணம் தான். பாருங்களேன் நேர்களே, இன்னைக்கு நான் செய்ய போகிற ரெசிபி வந்து கோதுமை சப்பாத்தி, புதினா சப்பாத்தி. வெறும் கோதுமை சப்பாத்தியில் புதினா சப்பாத்தி. இதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து இந்த புதினா இலை பாருங்களேன், இந்த புதினா இலை இதை சாப் பண்ணிக்கிறோம். அடுத்து இது பச்சை மிளகா, இதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய், உப்பு, அவ்வளோதான். இப்போ வந்து கோதுமை மாவு போட்டிருக்கேன். அடுத்து வந்து புதினாவை சாப் பண்ணிக்கிறோம். இந்த சாப் பண்ண புதினா இலையை இந்த அளவுக்கு போடுறோம். இந்த 2 பச்சை மிளகா அளவுக்கு அரைச்சி வச்சிருக்கேன். அந்த அரைச்ச தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். உப்பு பிணைஞ்சிரும், மாவு பிணையும். எப்பவுமே நம்ம சப்பாத்தி மாவு பண்ணிடுறப்ப டப்பக்குன்னு மொத்தமாக தண்ணி ஊற்றக்கூடாது நீங்களே. இங்கே பாருங்களேன், இப்படி மாதிரி கொஞ்சோண்டு ஊற்றி எண்ணெய் தண்ணி உப்பு கொஞ்சோண்டு ஊற்றணும் பார்த்தீங்களா? இப்படி புட்டு மாதிரி பிணைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி பிணைக்கணும். மொத்தமாக ஊற்றி பண்ணிங்கன்னா சப்பாத்தி சாப்பிட்டா வராது. நேர்களே, இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சாச்சு. இதை வந்து நல்லா இட்லி துணி பார்த்தீங்களா? இட்லி துணியை நினச்சி இப்படி பொட்டி ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் சென்று நம்ம எடுப்போம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு எடுத்து உருட்டுவோம். நம்ம தேய்க்கிறப்ப மைதா மாவு இங்கே உருண்டை ஃபுல்லாக இப்படி பண்ணணும். ஃபுல்லாக மாவு கவர் ஆகணும். மைதா மாவு போட்டு தேய்ச்சிங்கன்னா நல்லா இழுவை நல்லா கொடுக்கும். அதுக்காக தான் மைதா மாவு போட்டு தேய்க்கிறது. எப்பவுமே சப்பாத்தி சுடுறப்ப இந்த 2 பக்கமும் சுட்டு எடுத்துடணும். அந்த மாவோட ஈரம் ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தான் எண்ணெய் தேய்க்கணும். சப்பாத்தி போட்டோன்னே எண்ணெய் தேய்ச்சிடக்கூடாது. போயிடுச்சு. ஈரம் போக சுட்டதுக்கப்புறம் இப்போ லைட்டாக எண்ணெய் தடவுனாலே போதும். அப்படியே சப்பாத்திக்கு மேலே எண்ணெய் நல்லா நிற்கும். எண்ணெய் தேய்ச்சோம்னா நிறையா எண்ணெய் இழுக்கும். நம்மளே டயட்டில் இருக்கோம்ல, அதனால எண்ணெய் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல மெத்தடு. சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக மெதுவாக இருக்கும். நம்மளுடைய சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. புதினா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, சப்பாத்தி தொட்டுருக்கு பாருங்களேன். இதுக்கு வந்து சைடிஷ் வந்து கேரட் துருவல்ல லைட்டாக 2-3 சொட்டு லெமனை புழிஞ்சு உப்பு போட்டிருக்கேன். பச்சையா வேகலாம் வைக்கல. இதை இப்படியே எடுத்து சாப்பிடுவோம். அட்டகாசமா இருக்கு நேர்களே. இது 2க்கும் காம்பினேஷன் அட்டகாசமா இருக்கு. இதுல வந்து நல்ல உடம்புக்கு ஹெல்த்தி, நம்மளோட டயட் கண்ட்ரோலுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்டானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சப்பாத்தியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.